சொல்லிடுவேன். ஜுராசிக் பார்க்ல இருந்து தப்பிச்சு வந்த குரங்கு மாதிரி இருக்கு அதுக்கிட்டயா? ஏய், ரொம்பதான் என் பையனை பத்தி வெடிக்கிறேன். பெரிய மூஞ்சி. சரி, நான் வேலை விஷயமா வெளியே போனோம். இந்த குட்டிக்கு பார்த்துக்கோங்க. இந்த சொத்து பிரச்சனை இன்னையோடு கடைசிக்கு வருது. நான் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிங்கக்கா? நீங்கெல்லாம் வேலைக்கு போவீங்களா? அப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது அனுப்பிடுவேன்ல, அப்ப நான் கேள்வி டீச்சர்ஸ் நான் பார்த்தேன். அந்த 10 நிமிஷம் பார்த்தேன். இப்போ வாங்க உள்ள போகலாம். என்ன இங்க வந்திருக்கீங்க? ஹலோ மிஸ்டர் வேலன். வேலன் அருணாச்சலம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். எங்க வீட்டுக்கு நாங்க கேட்டு வருவோம், கேட்காம வருவோம். நீங்க தான் புகுந்து இருக்கீங்க. சொத்தெல்லாம் என் பேர்ல இருக்குன்னு மறந்தாச்சா? உண்மையை சொல்லவா? இப்ப நீங்க ஒரிஜினல் சொத்து பத்திரத்துல சைன் வாங்கிருந்தோம் செல்லும். நீங்க செஞ்சது டூப்ளிகேட் போலி பத்திரம். ஏன்னா ரகுவோட சைன் வேற, நீங்க அங்க இருந்த சைன் வேற. வேற வேற சைன் எப்படி செல்லும்? கோர்ட்ல பெட்டிஷன் கொடுத்தேன். அப்ப கோர்ட்ல வக்கீலே சொல்லிட்டாரு இது செல்லாதுன்னு. நீங்க வரல அப்ப. அதனாலதான் தெரியல. இதுக்கப்புறம் இங்க நீங்க ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போங்க. நம்பர்னா இப்பயும் உங்க மொபைலுக்கு செக் பண்ணி பாருங்க, ஒரு இமெயில் வந்திருக்கும். வேணா தயவு செஞ்சு இங்க இருந்து போ. இந்த சொத்து எனக்கு தான் வரும். மரியாதையா வெளியே போங்க. எல்லாரும் போங்க. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன். எவ்வளவுதான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுல இருந்து நான் தப்பிச்சு வந்துகிட்டு தான் இருப்பேன். இப்ப கூட நான் உனக்கு உயிர் பிச்சை தான் போட்டிருக்கேன். இங்க இருந்து போ. இப்படி எல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கூடிய சீக்கிரத்துல உனக்கே ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது, பார்த்துக்கோ. என்ன பண்றானுங்க? ரொமான்ஸ் பண்ணி அவனுக்கு அதை திரும்பி பாரியா? வேலை சொல்லாம வந்திருக்கீங்க. போடா, அவளே அன்னைக்கு போன் எடுக்காதுல கோவத்துல எரிஞ்சு விழுந்தா தெரியலையா? கம்முன்னு இருக்கிற நீ சேர்க்கலன்னா உனக்கு குழந்தைய பிறக்காதுடா. தெரியுமா? அவ்வளவுதானே, சேர்த்து வச்சுட்டா போச்சு. சேர்த்துக்கு போற அடுத்து இன்னைக்கு கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா? சொல்றதுக்கு வர்றதுக்கு நான் ஒன்றும் வீட்டு வேலைக்காரி இல்லை, என்னால வர முடியாது. ஓகே, சரி, உனக்கு என் கூட வர விருப்பம் இல்லை, பரவாயில்ல. நீ என்ன குழந்தை யாரு? அம்மாட்ட இருக்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சீக்கிரமா ஒரு இடத்துக்கு வாங்கி கொடுக்கு. நீ எங்க போறோம்? வாங்கக்கா, நான் கோத்துக்கா பாருங்க. சரி, நான் வரேன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா, எனக்கு டைம் ஆச்சு. சித்தப்புல ஏதோ ப்ரப்போசிங்க்கு மாதிரி இருக்கு. யார் அது? யார் அது? யாருப்பா? என்ன யாரையும் காணோம். எனவே பொண்டாட்டி எனக்கு பிடிக்கல. ஷாலினி பிடிக்கலன்னா பிடிக்கல.
இல்ல. சரி, ஏதாச்சும் ஃபேஸ்புக்லயோ டிக்டாக்லயோ யாராச்சும் பார்த்து லவ் பண்றேன். உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு. இதுல இன்னொருத்த டிக்டாக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ லவ் பண்றியா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு. எவளாச்சும் பிக்கப் பண்ண மகன் அந்த இடத்துல குழி தோண்டி போச்சு. நீ பிடிக்கல, அதுக்கப்புறம் ஏன்? நீ எனக்கு, நான் உனக்கு, புரிஞ்சுச்சா? வேற எவனாச்சும் வந்தான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அங்கேயும் உன்னை வெட்டி போட்ட வேண்டாம். பிடிச்சிருக்க? என்ன சொல்ற? புரியல. பிடிச்சிருக்கலாம். லாஸ்டா ப்ரப்போஸ் பண்ணேன். அதில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா பண்ணு, இல்லைன்னா நான் வேற யாராச்சும் பார்த்துக்கிட்டுருவேன். ஐ லவ் யூ டி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் என்ன பாட்டாவே பாடிடுறேன். பாரு, எனக்கு 100%ல 50% தான் உன்னை நான் ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டேன். இன்னும் அந்த 50% இருக்கு. அதை நீ நான் உனக்கு டைம் தரேன். 1 வீக்குள்ள எனக்கு அந்த பேலன்ஸ் 50% பிடிக்க வச்சுட்டேன்னா நான் உன்னைய என் ஹஸ்பண்டா ஏத்துக்கிறேன். இப்போ அந்த காரை நான் கட்டிக்கிறேன். இந்த கல்யாணம் மட்டும் லேட்டாக யோசிச்சுன்னு நேரம் அந்த பிரச்சனையே வந்திருக்காதுப்பா. நம்ம இதை நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விடுவோமா? அவனுக்கும் வேற நாளைக்கு கல்யாணம். சரி, அனுப்பி விடுவோம். என்ன இவன் மெசேஜ் பண்ணியிருக்கான்? சரி பார்ப்போம். ஐயோ, சொல்லி கொடுத்துட்டுமே. நான் உண்மையா தானே போட்டேன். அப்படியே தான் அனுப்பியிருக்காரு. ஒரு வாரத்துல 5 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு குறைக்கிடுனா குறை, இல்லைன்னா கிளம்பு. குறைச்சிட்டா எனக்கு ஏதாச்சும் இது வேணும். என்ன வேணும்? அடுத்த குழந்தை இருப்பேன் நான். ஏன் குறைச்சி காட்டுறேன்.